புதிய ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு மாத காலத்தில் 60க்கு மேற்பட்ட கொலைகளும் 25க்கு மேற்பட்ட பாலியல் கொடூரங்களும் அதிலே ஏராளமான 10 வயது 9 வயது குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு ஏராளமான பெண் குழந்தைகளை கொலை செய்து சிங்கப்பெண் போட்டீங்க. பெரிய ஒரு ஆடிட்டோரியத்துல ஒரு ஃபங்க்ஷன் விழாவா நடத்துனீங்க. அந்த சிங்கப்பெண்ணுக்கு ஒரு லட்டி கொடுத்தீங்களா? தவறு குற்றங்கள் செய்யக்கூடியவனுக்கு ஸ்பாட்லயே ஒரு 2 அடி அடிக்கக்கூடிய ஒரு அனுமதி நீங்க கொடுத்தீங்களா? கிடையாது. சிங்கப்பெண் என்ன செய்யணுமா? தவறு நடந்தால் அவருடைய காலரை பிடிச்சி நிக்கணுமா, நின்று 100க்கு போன் பண்ணணுமா, 100ல இருந்து வந்த பிறகுதான் அவரை இழுத்துட்டு போய் அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்ப எதுக்கு சிங்கப்பெண்? என்ன ஜோக் காமிக்கிறீங்களா நீங்க? என்ன இது? தேர்தலுக்கு முன்னாடி தான் இப்படி தேவையில்லாத பேசுனீங்க. தேர்தலுக்கு பிறகு இத்தனை பெண்கள் இத்தனை குழந்தைகள் இப்படி கற்பழிச்சு மரணித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அதே மாதிரி ரீல் சாட்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த ரீல் சாட்சி நமக்கு வேண்டாம். வெறுமனே சிங்கப்பெண் அதிரடிப்படை போட்டுட்டோம், அவங்க டிரெஸ் யூனிஃபார்மை மாத்திட்டோம், அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா குற்றங்களை தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா மட்டும் பத்தாது. பார்த்தோமா இல்லையா? சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று சொல்லக்கூடிய அந்த படையில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி அந்த சிங்கப்பெண்ணுக்கு தன் கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவில் உள்ள ஒரு கட்சி நிர்வாகி அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார். காவல்துறை காவல் அதிகாரியாச்சு என்று கூட பார்க்காம அந்த சிங்கப்பெண்ணுக்கே தொல்லை கொடுத்திருக்கிறார். அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும்? கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். அதுதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவுடைய அரசு, அந்த அரசில் பயணிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, தாவேகாவுடைய நிர்வாகி சேலத்துல மளிகை கடை வச்சிருக்காராம். அவர் என்ன பண்றாரு? மளிகை கடைக்கு வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி கற்பழித்து அதை வீடியோ படமாக எடுத்து இன்றைக்கு அதை வைத்து பிளாக்மெயில் செஞ்சிருக்காரு. அப்ப அந்த பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்துக்கும் இன்றைக்கு தாவேகாவுடைய நிர்வாகி செய்யக்கூடிய இந்த சம்பவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். 717 கடை மூடினேன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 717 கடை மூடிட்டோன்றாங்க. உண்மையில கணக்காட்ட சொல்லுங்க. 717 கடை எந்தெந்த கடை மூடினாங்க? மூணுல பிறகு மறுபடியும் தொடக்கல, கணக்காட்ட சொல்லுங்க. வெறுமனே அப்படியே சொல்லிட்டு போறது. ரீல்ஸ் மாதிரிதான், எல்லாமே ரீல்ஸ் எடுத்து மக்களுக்கு நம்ப வைக்கிறது. இந்த ரீல்ஸ் ஆட்சி நமக்கு வேண்டாம். மக்கள் இந்த ரீல்ஸ் ஆட்சியினால பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்.